தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பாரச்சிலுவை மரமதிலே என் தெய்வத்தின் தேகம் பாமரரின் பாவம் தீர்க்கும் நல்பயனத்தின் தாகம். பாரச்சிலுவை மரமதிலே என் தெய்வத்தின் தேகம் பாமரரின் பாவம் தீர்க்கும் நல்பயனத்தின் தாகம். இயேசுவே என் இயேசுவே என் பாவங்கள் தான் உமதுயிரில் பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. பாரச்சிலுவை மரமதிலே என் தெய்வத்தின் தேகம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சொல்லப்பட்டது உனக்கு புரியவில்லை என்பதற்காக அது தவறு என்று சொல்லிவிடாதே. அநீதிக்கு அடிபணியாமல் நீதிக்கு தோள் கொடுக்கும் வரத்தை தா இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடுவது. இயேசுவே என் இயேசுவே என் பாவங்கள் தான் உமதுயிரில் பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. பாரச்சிலுவை மரமதிலே என் தெய்வத்தின் தேகம். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ பிரச்சனையாயிராதே, அவர்கள் வாழ்வில் ஒரு பிரச்சனை குறையும். இறைவா, எங்களது சுமைகளுக்கு மத்தியில் பிறர் சுமையை தாங்கும் சக்தியை எங்களுக்கு தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடுவது. இயேசுவே என் இயேசுவே என் பாவங்கள் தான் உமதுயிரில் பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. பாரச்சிலுவை மரமதிலே என் தெய்வத்தின் தேகம். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே. முடியும் என்று துணிச்சலுடன் தொடரத் தயங்காதே. இறைவா, வீழ்வது எழுவதற்கே என்ற மன வலிமையை தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. இயேசுவே, என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நல்லவனாய் பிறப்பது சந்தர்ப்பத்தினால், நல்லவனாய் வாழ்வது முயற்சியினால். இறைவா, தாயை மதித்து தாங்கக்கூடிய அருளைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. இயேசுவே, என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். 5ஆம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன்னால் விளக்கேற்ற முடியவில்லை என்றாலும் எரியும் விளக்குகளையாவது அணைக்காமல் இரு. இறைவா, என்னுடைய திறமைகள் பலருக்கு கிரியா ஊக்கியாக இருக்கும் அருளைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. இயேசுவே, என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாட்காட்டியில் உள்ள தேதியை கிழிக்க மறந்துவிட்டாய் என்பதற்காக
நாள்கள் நகராமல் இருப்பதில்லை. பாறைகளை உடைத்து பாதையாக்கிய வெரோனிக்காவின் மனநிலையை நான் பெற அருள் புரியும் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். தோல்வியின் காரணம் அறிந்தால் அது வெற்றிக்கு அடியெடுத்து கொடுக்கும். இறைவா, தடைகள் என்பது வாழ்வின் யதார்த்தம் என்பதை புரிந்து கொள்ள அருளைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு இயேசு ஆறுதல் அளிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். செருப்பில்லையே என வருந்திக் கொண்டிருந்தேன், கால் இல்லாதவனை நான் காணும் வரை. இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்மனதைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்பிக்கை என்பது இன்று தோற்றதில் நாளை வெற்றி பெறுவோம் எனும் உறுதி. இறைவா, விழுந்ததை உணரவும் விழுந்தோரை எழுப்பவும்
வீழ்ந்து எழுந்தோரை ஊக்குவிக்கும் மனதையும் தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் பேரும். 10ஆம் நிலை. ஆடைகளின்றி இயேசு அவமானப்படுத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதை விட செய்துவிட்டு சொல்லாமல் இரு. இறைவா, எனது போலியான முகத்திரை என்ற ஆடையை விடுத்து அடுத்தவர்களை அரவணைக்கும் ஆடையை கொடு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் பேரும். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். காயப்படுத்தினவரையும் அன்பு செய், அன்பு செய்பவரை காயப்படுத்தாதே. இறைவா, ஆணிகளாயில்லாமல் ஏணிகளாய் மாற வரம் தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் பேரும். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன்னை நீ அறிந்தால் உலகம் உனக்கு புரியும், உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும். இறைவா, அநீதியைக் கண்டு அடங்கி போகாமல் உண்மைக்கு உரமூட்டும் உள்ளத்தை தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். 13ஆம் நிலை. மரியின் மடியில் இயேசு கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் உணர்ச்சியை ஆளத் தெரியாவிட்டால் உன்னை அது ஆட்சி செய்யும். இறைவா, எம் பெற்றோர்களை மதிக்கும் நல் மனதைத்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். 14ஆம் நிலை. கல்லறையில் இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த உயிர் இறைவன் கொடுத்த கடன், இந்த உடல் இலவசமாக கொடுத்த பரிசு. இறைவா, பிறப்பு இருக்கும் வரை இறப்புண்டு என்ற தெளிவை உணர அருள்தா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பார கடவது. இயேசுவே என் இயேசுவே, என் பாவங்கள் தான் உமதுயிரி பாரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ, இதை நினைந்திடவே விழிரண்டும் ஈரமானதோ. சிலுவை பரமதியிலே என் தெய்வத்தின் தேகம். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைந்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே.
இதயம் என்ற மலர் விரித்து மனப்பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்த அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்த அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். பாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைந்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்து இறைவனுடைய நிறையாசிரை பெற நாம் குழுமி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொண்டேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். எனவே அவர்கள் வைத்துள்ள கண்ணியினின்று என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே என் அடைக்கலம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமே உள்ள ஆண்டவரே, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3 முதல் 4, 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 முடிய. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்தோடு பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்று தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையில் இருந்து தப்பிவைக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலில் நிறுத்தியுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லா வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலியாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மயேலிற்கு அவனை விட்டுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவெனும் 3 கொள்ளை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 முதல் 43 வரை, மேலும் 45 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை மிக உன்னதமான ஒரு நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டது. முதல் வாசகம் ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்து இந்த நாளுக்குரிய மிகச்சிறந்த அழைப்பாக இறைவன் நமக்கு தருகிற செய்திகள், அன்பிற்குரியவர்களே, மிகவும் பொருத்தமான இறைவனுக்கு உரிய வாழ்வு வாழக்கூடிய அழைப்பாக அமைந்திருக்கிறது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. இந்த இறைவார்த்தையை நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு நிகழ்வுகளின் வழியாக நாம் இவற்றை மீண்டும் மீண்டுமாக சிந்திக்கிறோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. யார் இந்த மூளைக்கல்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் வெறுத்தது, இந்த உலகம் அவரை இகழ்ந்து புறம் தள்ளியது. இந்த உலகம் ஆண்டவருடைய நற்செய்தியை, இறையாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டியது. அவரை கற்றூனில் கட்டியடித்து முள்முடி சூடி அவமானப்படுத்தி பாரமான சிலுவையை
சுமக்கச் செய்து முகத்திலே காரி உமிழ்ந்து எல்லோரும் அவரை இகழ்ந்து தள்ளும்படியாக அவமானம் செய்து கல்வாரி மலையிலே சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லும்போது, இந்த உலகமே இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அதே திருச்சிலுவையானது வைக்கப்பட்டு அந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகின்ற கண்களாக நம்முடைய கண்கள் மாறி இருக்கிறது. இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அழிக்க முடியாத முத்திரையாய் மாறி இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. இந்த மரணம் இந்த உலகத்திற்கு மிக பெரும் மீட்பை கொண்டு வர இருக்கிறது. அந்த மீட்பு நம் எல்லோருக்கும் மிக பெரும் வியப்பை கொடுக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாகத்தான் இன்றைய நாளினுடைய ஒரு குத்தகைக்காரர் ஓமையை ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் மக்களை குறிக்கிறது. திராட்சை தோட்டத்தை எவ்வாறு ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்பதும் குறிப்பிடப்படுகிறது. வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி காவல் மாடம் கட்டினார். வேலி அடைத்து என்று சொல்லும் போது இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் எவ்வாறு பாதுகாக்கிறார் என்பதனுடைய அடையாளம். பிழிவு குழி வெட்டினார் என்று சொல்லும் போது அன்பிற்குரியவர்களே, அவர்களை பலன் தருகிறவர்களாக, இந்த உலகிற்கு பயன்படுகின்ற மிகச் சிறந்த மக்களாக தான் தேர்ந்தெடுத்ததை எடுத்து கூறுவதாக அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. காவல் மாடம் கட்டினார் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவர்களுடைய ஒவ்வொரு செயலை கண்காணித்துக் கொண்டிருந்தார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட நிலையில்தான் அந்த இஸ்ராயேல் மக்களை அன்பிற்குரியவர்களே தோட்ட தொழிலாளர்கள் என்று சொல்லப்படுகிற இறைவாக்கினர்களோ அரசர்களோ நீதி தலைவர்களோ அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு போகிறார். அதாவது இன்றைக்கு அதனுடைய அடையாளமாக இருக்கிறவர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். இந்த பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் சதுசேயரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய சுயநலம் மேலோங்குகிறது, அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மை வெளிப்படுகிறது. ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக அவர்கள் வாழாமல் தகுதியற்று போகிறார்கள். பாருங்கள், அந்த நிலத்திலிருந்து அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து பலனை எதிர்பார்த்து ஆண்டவர் வரும்போது ஒவ்வொரு ஊழியர்களை அன்பிற்குரியவர்களே இவர்கள் எவ்வாறு துன்புறுத்துகிறார்கள் என்பதை இறைவார்த்தை எடுத்து கூறுகிறது. ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், மற்றொருவரை கல்லால் எறிந்தார்கள், மற்றொருவரை கல்லால் எறிந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைப்பாடானது அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினர்களுக்கு அந்த இஸ்ராயேல் மக்கள் செய்த ஒவ்வொரு துரோகங்களை, குறிப்பாக தலைவர்களாக தங்களை அங்கீகரித்துக் கொண்ட அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இறைவாக்கினர்களுக்கும் நீதி தலைவர்களுக்கும் எவ்வாறு துரோகம் நினைத்தார்கள் என்பதை எடுத்து கூறுகிறது இந்த இறைவார்த்தை. பிறகு எவ்வளவோ இறைவாக்கினர்களை அவர்களுக்கு அனுப்பியும் கூட நம்பிக்கையற்றவர்களாய் துரோகிகளாக மாறிப்போனார்கள். இறுதியாக தன் மகனை அவர்கள் நம்புவார்கள் என்று, மகன் என்று இந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் தந்தையாம் கடவுள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே நிலைதான் ஏற்படுகிறது. இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் என்று சொல்லுகிறது. நேரடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்த நிகழ்வாகவே இது பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆம், இவன்தான் சொத்துக்குரியவன், இவன்தான் இந்த உலகத்தை மீட்கக்கூடிய வல்லமை உடையவன் என்பதை புரிந்து கொண்ட அந்த தலைமைச் சங்கத்தார், பரிசேய சதுசேய கூட்டம் ஆண்டவரை புறந்தள்ளி அவருடைய மதிப்பீடுகளை அழித்து அவருடைய நற்செய்தியின்படி செவிசாய்க்காமல் தலைமைச் சங்கத்தார் எல்லோரும் அவருக்கு கொடுமையான மரண தண்டனையை கொடுக்கிறார்கள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. புறக்கணிக்க
அவர்கள் எண்ணிய போது யாரை புறக்கணித்தார்களோ அவரையே மீட்பின் கருவியாக, இந்த உலகத்தின் மீட்பராக மாற்றி காட்டுகிறார். மீட்பின் கருவியாக சிலுவையும், மீட்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொறுப்பற்ற அந்த தோட்ட தொழிலாளர்கள் சுயநலம் மிக்கவர்களாய், வன்முறையில் ஈடுபடுகிறவர்களாய், துரோகிகளாய், கீழ்ப்படியாமல் நடந்து கொண்ட செயலை அது எடுத்து கூறுகிறது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதே முதல் செய்தி. இறைவனுக்கு நாம் என்றும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி. கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். காரணம், அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம் தேவைகளை நிறைவு செய்கிறார், இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக, அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே கூட கொடுக்கப்படுகிற வாய்ப்பை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது நன்றாக வாழ்வதற்கு, திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு, பொறுப்புள்ளவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் முதிர்ந்த வயதில் யாக்கோப்புவுக்கு ஒரு மகன் பிறக்கிறார், யோசேப்பு. யோசேப்புவின் மீது யாக்கோப்புவுக்கு மிகுந்த பிரியம் இருக்கிறது. எனவே மற்ற புதல்வர்களை விட அவர் அதிகமாக அந்த மகனை அன்பு செய்கிறார். வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியையும் அவருக்கு செய்து கொடுக்கிறார். ஆனால் இந்த செயலால் மிகுந்த பொறாமைக்கு உள்ளாகிறார்கள் மற்ற புதல்வர்கள், மற்ற சகோதரர்கள், அன்பிற்குரியவர்களே. இதனால் அவர்கள் அவருடைய தந்தையை வெறுக்கிறார்கள். அவரோடு பல நாட்கள் பேசுவதில்லை. பாசத்தோடு பேசாத இந்த நிலைப்பாடானது யோசேப்பை கொல்லக்கூடிய சதி திட்டத்திலும் அவர்கள் இறங்குகிறார்கள். நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவியும் என்று தன் தந்தை தன் பிள்ளையை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அவர் வருமுன் அவரை கொல்ல அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவனை கொன்று ஆழ்குழிக்குள் தள்ளி ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த சதிகாரர்கள் இந்த தன் உடன் பிறந்த சகோதரனுக்கு எதிராக துரோகிகளாக மாறி சதிதிட்டம் தீட்டுவதை காணுகிறோம். இப்படிப்பட்ட நிலைப்பாடுதான் நமக்கும் பல நேரங்களில் ஏற்படும். இஸ்மாயிலருக்கு விட்டுவிட்டு 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மாயிலருக்கு விட்டுவிடுகிற மனநிலையையும் நாம் பார்க்கிறோம். நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இறைவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக இந்த தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை. பல ஆண்டுகள் கழித்து ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த பெண் குழந்தையை சீராட்டி, தாலாட்டி, அன்போடு, பாசத்தோடு வளர்க்கிறார்கள். எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறார்கள். மிக பெரும் கனவு இந்த மகளின் மீது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நன்றாக படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லுகிறாள் மகள். கல்லூரிக்கு சென்றவள் அங்கு காதல் வயப்பட்டு ஒரு இளைஞனோடு அவர் ஓடி போகிறார். வாழ்க்கையை வெறுத்து போகிறார்கள். இதோ கடவுள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். மிக பெரும் கனவோடு அந்த குழந்தையை நான் வளர்த்து கொண்டிருந்தேன். அவள் நன்றாக வளர்ந்து இந்த சமுதாயத்திலே நட்பேரோடு திகழ்வாள், எங்களை பார்த்து கொள்வார் என்கிற உன்னதமான நிலைப்பாட்டோடு மிகுந்த அன்பு வைத்து அந்த குழந்தையை வளர்த்தோமே. ஆனால் இப்படி ஊதாரித்தனமாக நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு ஓடிப்போய் விட்டாளே என்று அந்த தந்தையும் தாயும் மிகுந்த வேதனையோடு, அன்பிற்குரியவர்களே, அவர்கள் மனமுடைந்து போய் தங்கள் வாழ்க்கையையே அவர்கள் இழந்து விட்டார்கள். இப்படி பல நிகழ்வுகள் நம் குடும்பங்களில் அரங்கேறும். நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வோம், நம் குடும்பத்திற்கும் நம் கடவுளுக்கும். கடவுளுக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருப்போம். கடவுள் ஏனெனில் நமக்கு வாய்ப்புகள் பல தந்திருக்கிறார். சரியாக பயன்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்து இறைவனுக்கு சிறந்த சாட்சிகளாக வாழ இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. சிறந்த சாட்சிகளாய் வாழ்ந்து இறைவனுக்கு என்றென்றும் உரிய நற்பிள்ளைகளாய் திகழ இறையாசிரை பெற ஜெபிப்போம். ஆமென்.
என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம் எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். இதழ்கள் விரிக்கும் நல் மலர் கூட்டம் எங்கும் இறைவன் இருப்பதை பறைசாற்றும். என்றும் இன்றும் என் இயேசுதேவா, நீ தங்கும் தங்கும் உள்ளம் இறைவனிலும். காணிக்கை பொருளாய் நான் மாறி உன் காலடி வந்தே சரணடைந்தேன். காணிக்கை பொருளாய் நான் மாறி உன் காலடி வந்தே சரணடைந்தேன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உம்மடியார்களாகிய உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம்.
உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். முறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வருவேன். பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவன் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவன் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீ தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இயேசையும் புரிவோம். நித்திய
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். வல்லமையான தெய்வமே உம்மை போற்றுகிறோம். வாழ்வளிக்கும் தெய்வமே உம்மை வாழ்த்துகின்றோம். உயிருள்ள தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். உயிரான தெய்வமே உம்மை வணங்குகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அழகான உமது பிரசன்னத்தை இதோ எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறீரே. ஒளிமயமான உமது பிரசன்னத்தை அழகாய் காட்சி அளித்து எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களிலே நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். எங்கள் தேவைகளை நிறைவு செய்திருக்கிறீர். அன்பு மகனாக மகளாக எங்களை அங்கீகரித்திருக்கிறீர். இதோ கொள்ளை நோய்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட போதும், நெருக்கடியான சூழ்நிலையிலும், பொருளாதார நெருக்கடிகள் வந்து எங்களை வாட்டி வதைத்த போதும் கூட அன்பு தகப்பனே, நீர் எங்களை கைவிட்டு விடவில்லை. நீர் எங்களை விட்டு விலகவில்லை. நீர் எங்களை பாதுகாத்தீரே அப்பா. எங்களை வழிநடத்தினீரே தந்தையே. உம்முடைய கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் அழகாய், அற்புதமாய், அதிசயமாய் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம் குரல் எழுப்பி பாடி அவரை போற்றி துதிப்போமாக. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே அப்பா, இதோ இந்த உலகத்திலே பல போராட்டங்கள், பல சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு நெருக்கடியான வேலைகளிலே நாங்கள் பரிதவிக்கும் போது, எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் என்று புலம்பி தவிக்கும் போது, என் அன்பு தேவனே, நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு உடன் நடக்கிறீரே அப்பா. எங்களுக்கு ஆறுதல் தருகிறீரே, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறீரே, எங்களுக்கு தைரியத்தை தருகிறீரே. நன்றி ராஜா. அந்த தைரியத்தோடு, அந்த நம்பிக்கையோடு வாழ்வில் வருகிற எல்லாவற்றையும்
சந்திக்கக்கூடிய மன தைரியத்தை எங்களுக்கு தாரும். உம்மிடத்திலிருந்து அந்த ஆற்றலை, வல்லமையை, சக்தியை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்விலே நாங்கள் மகிழ்ச்சியோடு, அன்போடு, நிம்மதியோடு வாழ அருள் தரும்படியாக உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆம் அன்பு ஆண்டவரே, உடைந்த பாத்திரமாய், யாருக்கும் உதவாதவனாய் என்னை கருதிய போதும் கூட இதோ அழகான உம்முடைய கைவன்மையாய் என்னை பயன்படுத்தினீரே. இந்த உலகத்தின் சாட்சியாக என்னை நிறுத்தி இருக்கிறீரே. நன்றி ராஜா, அதற்காக நன்றி சொல்லுகிறேன். நோய் நொடியினால் வாட்டி வதைக்கப்பட்ட போது, குடும்பத்தினுடைய வறுமை சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்ட போது, இதோ இந்த குடும்பம் அவ்வளவுதான் சீரழிந்து போகும், நிலைகுலைந்து போகும் என்று இந்த உலகத்தார் என்னை இழந்த போது, இந்த உலகத்தார் எங்களை இகழ்ந்த போது, அன்பு ஆண்டவரே மீண்டுமாக எங்களை கட்டி எழுப்பினீரே. உடல் நோயினால் வாட்டி வதைக்கப்பட்ட போது, கொடுமையான வழிகளினால், துன்பத்தினால் பரிதவித்த போது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ வாழ்வாய் என்று சொல்லி மீண்டுமாக எங்களை தூக்கி எழுப்பினீரே. அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். உம்மை பல நேரங்களில் மறந்து போயிருக்கலாம், உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம், உம்மை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த பாவியை மன்னித்தருளும், இந்த பாவியை ஏற்றுக்கொள்ளும், இந்த பாவியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கிருபை எங்கள் மீது செயல்படட்டும், எங்கள் மீது உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதம் மேலோங்கட்டும். உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ அருள் புரியும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். எத்தனையோ மன்றாட்டுக்கள், எத்தனையோ விண்ணப்பங்கள், குடும்பத்திலே இருக்கின்ற சூழ்நிலையை ஆண்டவரே நீ நன்றாக அறிந்திருக்கிறீரே. எல்லாவற்றையும் உன் திருப்பாதம் சமர்ப்பித்து உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய கருணைக்காக, உமது இரக்கத்திற்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய மன்னிப்பிற்காக, உம்முடைய நன்மைக்காக, உம்முடைய குணப்படுத்துதலுக்காக, சுகப்படுத்துதலுக்காக வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக தந்தையே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீருறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே.
நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் நம்மையும் நம் குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்தவர்களாய் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்குரிய இந்த உன்னதமான நாளிலே சிறப்பாக ஜெபிப்போமாக. ஓ இயேசுவின் திரு இருதயமே, ஓ இயேசுவின் திரு இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். எங்கள் குடும்பத்தின் மீது எங்கள் குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். எங்கள் குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உமக்கும் உமது பத்தினியாகிய திரு அவைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி சாந்தம் பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோம் என வாக்களிக்கின்றோம். மாண்புயரிவர் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாக ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. தலைவணங்கி இந்நாளுக்குரிய உன்னதமான ஆசிர்வாதத்தை இப்புனிதமான நாளிலே பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.